அரபிய சமுதாயங்கள். வரலாற்றாசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் 3ஆக பிரிக்கின்றனர். 1 அல் அரபுல் பாயிதா, 2 அல் அரபுல் ஆரிபா, 3 அல் அரபுல் முஸ்தாரிபா. இந்த 3இல் முதலாவதான அல் அரபுல் பாயிதா பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் பண்டைக்கால அரபியர்களான ஆது, சமூது, தஸ்மு, ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஹதூர், வபார், அபில், ஜாசிம், ஹலோமவுத் ஆகிய வம்சத்தினர் ஆவார்கள். முதல் வகையைச் சேர்ந்த இவர்கள் காலப்போக்கில் அழிந்து விட்டதால் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் ஏதும் தெரியவில்லை. 2ஆம் வகையினரான அல் அரபுல் ஆரிபா, இவர்கள் யஸ்ஜூப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தானின் சந்ததியினர் எனப்படுவார்கள். கஹ்தான் வம்ச அரபியர் என்றும் இவர்களை அழைக்கப்படும். 3வது வகையினரான அல் அரபுல் முஸ்தகரிபா, இவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் ஆவார்கள். இவர்களை அத்னான் வம்ச அரபிகள் என்றும் அழைக்கப்படும். இந்த 3 அரபிய சமுதாயங்களும் இவர்களில் அல் அரபுல் ஆரிபா என்பவர்கள் கஹ்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள். இவர்களது கோத்திரங்கள் சபா இப்னு யஸ்ஜூப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தான் என்பவரின் வழி வந்தவை. இந்த கோத்திரங்களில் ஹிம்யர் இப்னு சபா, கஹ்லான் இப்னு சபா என்ற 2 கோத்திரத்தினர் மட்டும் பிரபலமானவர்கள். ஹிம்யர், கஹ்லான் இருவரை தவிர சபாவுக்கு 11 அல்லது 14 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களுக்கும் அவர்களது வழி வந்தவர்களுக்கும் சபா வம்சத்தினர் என்றே கூறப்பட்டது. அவர்களுக்கென தனிப்பெயர் கொண்ட கோத்திரங்கள் ஏதும் உருவாகவில்லை.